Hi, hello. Welcome to JEF'S Aari. இன்னைக்கு வந்து நம்ம ஆரி சோக்கர் அதாவது ஆரி நெக்லஸ் எப்படி செய்யறதுன்றது பார்க்க போறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் A4 ஷீட் பேப்பர், ஸ்கேல், பென்சில், சிசர், இன்ச் டேப். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெம்ப்ளேட் ரெடி பண்ண போறோம். ஸோ பெரியவங்களுக்கு கிட்ஸுக்கு ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக வந்து டெம்ப்ளேட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் A4 ஷீட் பேப்பரை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பெரியவங்களுக்கான டெம்ப்ளேட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேப்பரை வந்து நான் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு 3 inches மார்க் பண்ணுறேன். இது வந்து உங்களோட நெக்லஸ் லென்த்து. ஸோ இந்த லென்த் வந்து கர்வு, நம்மளோட நெக்கு கர்வு காமிக்கிறதுக்காக இதில் வந்து 2 3/4 அதாவது 2.25 inch மெஷர் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு பக்கமும் 2.25 மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுடலாம். ஸோ நம்மளோட நெக்லஸ் வித்து வந்து 1 inchக்கு வைக்க போகிறோம். ஸோ நான் கீழே இருந்து 1 inch மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த 1 inch மார்க் பண்ணோம் இல்லையா, இதில் இருந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அந்த 2 3/4 2.25 inch மார்க் பண்ண அந்த பாயிண்ட்டுக்கு இதை கொண்டு போய் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணக்கூடாது, கர்வாக ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி கர்வாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா 1 inch அந்த கர்வ்லேருந்து 1 inch வந்து கீழே மார்க் பண்ணிட்டு வரலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட நெக்லஸோட ஷேப்பு. ஸோ இந்த கர்வில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த லைன்லேருந்து 1 inch எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி அது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரோப் அட்டாச் பண்ணுறதுக்காக நான் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அதை ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ சிங்கிள் ரோப் தான் நம்ம அட்டாச் பண்ண முடியும், அதனால அதை நம்ம எட்ஜில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் கொண்டு வரேன். ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து பெரியவங்களுக்கான டெம்ப்ளேட், லேடிஸ்க்கான டெம்ப்ளேட்டு. கிட்ஸுக்கு நம்ம அடுத்தது கிட்ஸ் பார்க்கலாம். இது வந்து பெரியவங்களுக்கான டெம்ப்ளேட்டு. ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறது இந்த டெம்ப்ளேட்குள்ளே ஒர்க் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ஸோடது பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிட்டேன். கீழே வந்து நம்ம பெரியவங்களுக்கு வந்து 3 inches மார்க் பண்ணோம். கிட்ஸுக்கு வந்து 2.5 inch மார்க் பண்ணால் போதும். ஸோ 2.5 inch மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுருங்க. ஸோ நெக்கோட கர்வ் வந்து 2.25 inch 2 1/4 inch மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 2.5 inch, இது வந்து 2 1/4 2.25 inch. அதே மாதிரி தான் நெக்லஸோட வித்து வந்து 1 inch 1 inch மார்க் பண்ணிவிட்டு அந்த 1 inch பாயிண்ட்டை வந்து அந்த கார்னரில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த கர்வ்லேருந்து 1 inch கீழே வந்து நம்ம மார்க் பண்ணிகிட்டே வரணும். இதுலேயும் வந்து
அந்த பாக்ஸ்லேருந்து 1 inch எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. இதையும் ட்ரையாங்கிள் ஷேப் எட்ஜ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து கிட்ஸுக்கான டெம்ப்ளேட்டு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். நம்மளோட டெம்ப்ளேட் ரெடி ஆயாச்சு. இது வந்து நான் இப்போ மார்க் பண்ணுறது கிட்ஸோட டெம்ப்ளேட்டு. ஒரு கோல்டன் கலர் கிளாத்தில் ஒயிட் பென்சில் வச்சு அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட ஒர்க்கு வந்து இந்த ட்ரா பண்ண லைன்ஸ் உள்ளே மட்டும்தான் வரும், இதை விட்டு வெளியே போகாது. ஸோ இது ஒரு வி ஷேப் மாதிரி இருக்கனால நான் அதில் லைட்டாக ஒரு பெண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் கர்வ் கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு அது வி ஷேப் மாதிரி தெரியாது. ஸோ மேலே கீழே 2 பக்கமும் கர்வ் கொடுத்தாச்சு. இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டேன். இதில் ஃபர்ஸ்ட் லைன் வந்து சீட் பீட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் லைன் வந்து ஆன்டிக் பீட், திரும்ப சீட் பீட், அப்புறம் வந்து கிளிப் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஸோ அதே பேட்டர்னே அந்த சைடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ 2 பக்கமுமே ஜரி போட்டு 2 லைன் ஜரி போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஜரி போட்டுட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பும் கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாக ஜரி கொடுத்துட்டேன். நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஜரி கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது, வேணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பெரிய பேட்டர்ன்ஸ் எதுவும் கிடையாது. ஒரு ஸ்கொயர் ஷேப்பை கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு லைனிங்கும் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது நம்ம பண்ண ஒர்க்கை ஒட்டி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த ஷேப்புக்கு தான் கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும் போது ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து இந்த பிளேஸில் மட்டும் கேப் விடுங்க, பேலன்ஸ் இருக்க இடத்துல எல்லாத்துலேயும் வந்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே ஏன் கேப் விட்டுறோன்னா அது வந்து நம்ம கிளாத்தை திருப்புறதுக்காக அந்த இடத்துல கேப் விட்டுறோம். ஸோ அது மேலேயும் விடலாம், கீழே நெக்லஸ் கீழேயும் விடலாம், இந்த இடத்துலையும் விடலாம். ஸோ மேலே கீழே எங்கே வேணாலும் நீங்கள் அந்த கேப் விட்டுக்கலாம். பேலன்ஸ் இருக்க இடத்த வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மிஷினில் டபுள் ஃபுட் இருக்கும். நம்ம வந்து இப்போ ஒர்க் பண்ணுறதுக்காக ஸ்டிச் பண்ணுறதுக்காக சிங்கிள் ஃபுட் மாற்ற போகிறோம். சிங்கிள் ஃபுட் போட்டு ஸ்டிச் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அந்த நெக்லஸை ஒட்டி ஸ்டிச்சஸ் வரும். இல்லைனா வந்து உங்களுக்கு அந்த கிளாத் வெளியே தெரியும். ஸோ கிளாத் தெரியாமல் ஸ்டிச் பண்ணுறதுக்காக சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் வந்து இன்றைக்கி கேன்வாஸ் ஷீட் வைக்காமல் ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கேன்வாஸ் ஷீட் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். சேம் ப்ராசஸ் தான். கேன்வாஸ் ஷீட்டும் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிவிட்டு லைனிங்க்கு மெயின் பீஸ்க்கு அடியில் வச்சுடுங்க. ஸோ இந்த மாதிரி அதே ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ணுங்கள்.
ஸோ இந்த மாதிரி கேப் விட்டால் போதும், நம்ம அதை டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ண லைன்லேருந்து 1/4 இன்ச் கிளாத்தை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு இது வந்து கர்வாக இருக்கிறதுனால ஈஸியாக டர்ன் ஆகாது. ஸோ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி விடணும். சின்ன சின்ன நாட்ச் கொடுத்தா தான் அது வந்து ஈஸியாக டர்ன் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா அது வந்து ஈஸியாக டர்ன் ஆகிடும். இந்த ஷேப்பு ட்ரையாங்கிள் ஷேப் வர இடத்துல எல்லாமே நீங்கள் வந்து நல்ல ஸ்டிச் வரைக்கும் கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி இந்த கர்வ் அந்த டர்னிங்ஸ் கிட்டெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து டர்ன் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இதில் இவ்வளோ தூரம் ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ண வரலைன்னா நீங்கள் ஒன் சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணாமே வச்சிடலாம். அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஷேப் நான் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கொண்டு வரதுக்காக அந்த ஸ்க்ரூவை வச்சு அந்த ஷேப் எடுத்துகிட்டு வரேன் உள்ளே குத்தி. ஸோ இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த இடத்த வந்து நம்ம நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நார்மல் ஹெம்மிங் நீடில் கோல்டன் கலர் த்ரெட் போட்டு இதை உள் பக்கமாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நார்மல் நீடில் த்ரெட்டு போட்டிருக்கேன், டபுளாக போட்டிருக்கேன் த்ரெட்டு, எண்டில் வந்து நாட் போட்டேன். ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டுத்தையும் வந்து உள்ளே பார்த்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த ஸ்டிச்சிங் தெரியுமோ, உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ண தெரியுமோ அந்த பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ லாஸ்ட் எண்டில் வந்து 2 நாட் இல்லைன்னா 3 நாட் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆரி சோக்கர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்துடும். இது வந்து ரோப்பு, நம்ம நெக்லஸ்க்கான ரோப்புன்னு ஆரி மெட்டீரியல்ஸ் கடையில் இல்லை ஜுவல்லரி மேக்கிங் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதில் வந்து இந்த மாதிரி ஹூக் இருக்கும். இதை வந்து நம்ம அந்த கிளாத்தில் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்க இடத்துல வந்து சின்னதாக ஹோல் போட்டுட்டு அந்த ஹூக்கை வந்து அதில் மாட்டிடுவோம். பாருங்கள், நம்மளோட ஆரி நெக்லஸ் ரெடி ஆகிடுச்சு.
பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜெஃப்ஸ் ஆரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.